ஹாய்டா மிஸ், நான் உங்கள் பன்னி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, டேக் குக் பிஎல்எஃப்எஃப். ஸோ சாரிடா, எனக்கு த்ரோட் வேறு சரியில்லை, ஒரு மாதிரி ஆம்பளை தொண்டையாக கேட்குது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்கடா, ஓகேவா? ஸோ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப டிலே பண்ணிவிட்டேன் வேறு, ரொம்ப சாரி. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகேடா, போகலாமா? ஸோ எதில் கட் பண்ணிப்பேனாக்கா, இவனுங்க 3 பேரும் கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி கிளாஸ்க்கு வந்தாக்கா ஜின், டயாங், ஆர்யா, ஸோ 3 பேர் கிளாஸ் வந்தாங்க. கிளாஸ்க்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி கிளாஸில் வந்து ஒரு மேம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ் மேம். ஸோ அவங்க வந்து நான் 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 தான் அவங்க இங்கிலீஷ் மேம். ஸோ ஹாய், ஐம் லிசா அப்படின்றாங்க. அப்போது பேலன்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஓ ஹாய் மேம், யூ லுக் ஸோ டேம் க்யூட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க 2 கேர்ள்ஸு. ஸோ 2 பாய்ஸ் இப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது டயாங் வந்து, மேம் ஷல் ஐ கெட் இன் அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஆர்யாவும் மேம் ஷல் ஐ கெட் இன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜின் மேம் ஷல் ஐ கெட் இன் அப்படின்னு சொல்ல, ஸோ 3 பேருமே ஷல் ஐ கெட் இன் அப்படின்றாங்க. அப்போது லைக் மேம் திரும்பி பார்த்துட்டு, யா உள்ளே வாங்க, பட் இந்த டைமுக்கு வரக்கூடாது. ஸோ 9:15க்குலாம் நீங்கள் உள்ளே இருக்கணும். ஸோ இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் அதிகமாக நான் லெசன் நடத்த மாட்டேன், சும்மா ஏதாவது இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்ல, இவங்க வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து போய் அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஆர்யா, ஜென், டே, ஸோ இவங்க 3 பேரும் ஒரு பெஞ்ச் லாஸ்ட்டாக போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் இவங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போது மேம் லிசா மேம் என்ன சொல்கிறாங்க, ஜின் ஹைட்டாக இருக்க, நீ ஏன் லாஸ்ட்டாக போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ல, மேம் ஹைட்டாக இருக்கனால தான் மேம் லாஸ்ட்டாக போய் உட்காந்துருக்க. இல்லைப்பா, ரொம்ப லாஸ்ட்டாக போய் உட்காந்துருக்கீங்க நீ, லைக் உன் பேர் டயாங், டயாங் தானே சொன்னேன்? எஸ் மேம் டயாங். ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து பேக் சைடு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேம் பேக் சைடு போயிருக்கேன், பிகாஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே ஆர்யா நீ கேர்ள் தானே, நீ ஏன் பாய் பக்கத்தில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ல, மேம் பாய் ஆர் கேர்ள் அது வந்து டிஃப்ரெண்ட் படுத்த ஒன்றும் இல்லையே மேம், ஸோ எல்லோரும் சமம் தானே அப்படின்னு சொல்ல, வாட் எவர், ஓகே நீங்கள் உட்காருங்க. சரி ஓகே, நான் என்னோடய செல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். லிசா, நான் தான் உங்கள் இங்கிலீஷ் மேம். ஸோ பி இங்கிலீஷ் ஹெச்ஓடி, ஓகே. ஸோ அவ்வளோதான், ஓகேவா அப்படின்னு சொல்ல, அப்போது டே வாட், பி இங்கிலீஷ் ஹெச்ஓடியா மேம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுந்து நின்று, மேம் மேம் அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாதிரி முழிக்க. அப்போ லிசா, சொல்லுப்பா, கூப்பிட்டுட்டு பெகன்னு முழிக்கிற, என்ன என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போது சின்ன டேய் 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 ஆமாம் குஞ்சா எழுந்து என்னடா பண்ணுற, உட்காரா அப்படின்னு சொல்ல, அப்போது ஆர்யா மானத்தை வாங்கி தொலைய போகிறான் அப்படின்ட்டு, மேம் நான் கேர்ள்ஸ் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டா மேம் அப்படின்னு கேட்க, இப்போ தானே டிஃப்ரென்ஷியேட் எதுவும் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பி லைக் சொன்னேன். மேம் இவன் பக்கத்தில் உட்காந்து அசிங்கப்படுறதுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமலே இதில் பண்ணிகிட்டே போய் உட்காந்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்ல, அப்படி சும்மா இருங்க, நான் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்களா மேம் அப்படின்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும், அப்பா இப்போ தான் பெருமூச்சியாக வருதுன்னு சொல்லிட்டு மூச்சு விட்டுட்டே பார்க்குறாங்க. அப்போது மேம் என்னப்பா என்ன கேட்ட, என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, மேம் பி இங்கிலீஷில் எல்லோரும் நல்லா படிப்பாங்களா மேம், அது பி இங்கிலீஷ்னால் எப்படி மேம் அப்படின்னு சொல்லி கேட்க, பி இங்கிலீஷ்னால் ஃபுல்லாக இங்கிலீஷ் சப்ஜெக்டாக இருக்கும்டா. ஸோ லிட்ரலி ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ், ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே மேம். அப்போது என் ஆள் இங்கிலீஷ்லாம் பேசுவாரா, இல்லை என் க்ரஷ் இங்கிலீஷ்லாம் பேசுவாரா, அச்சிச்சோ அச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே உட்காந்துட்ருக்கான். அப்போது ஆர்யா, சுபா இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியுமா எனக்கு பிஏ இங்கிலீஷில் ஒரு க்ரஷ் இருக்காரு. வாட் க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்ல, அப்போது ஜென்
கிரிஷா அப்படின்னு சொல்லிட்டு வாயை ஒரு மாதிரி இழுத்து பார்க்குறான். அப்போது ஆர்யா ஆஹா கிருஷ்ணா கிருஷ்ணா ஃப்ரெண்டுக்கு மேலே லவருக்கு கீழே அடை புள்ளி போ, அது அடை புள்ளி இல்லை அடிப்புள்ளி அப்படின்னு சொல்ல. ஸோ ஏதோ ஒரு புளி வச்சுட்டு போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே எந்த பக்கம் இவங்களை காமிச்சா இவனுங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எப்படியோ உள்ளே போயிட்டானுங்க. அப்போது கிங்கு பாஸ் முடியல பாஸ் அப்படின்னு சொல்ல, பாஸு உன்னெல்லாம் கூட வச்சுட்டு என்னால் தான்டா முல்ல சுத்தமாக முல்லடா பாஸ் சாமி அப்படின்றான். அப்போது லைக் கிங்கு பாஸை பார்த்து ஹெச்ஓடி மேம் பார்க்க ஹெச்ஓடி மேம் அவங்க யார் அது 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 அவங்க லிசா மேம் சப் ஹெச்ஓடி அவங்கள பார்க்க சொன்னாங்க தானே சொல்ல. சப் ஹெச்ஓடியா ஆமாம்ல, சரி சரி பார்க்கணும் இப்போ போய் பார்க்கணுமாடா அப்படின்னு சொல்ல. டேய் பார்க்கலன்னா அவள் கழுத்தாரு இருப்பாடா வந்துட்டு இங்கிலீஷ்லேயே. நல்ல நேரத்தில் எனக்கு தமிழில் பேசினாலே புரியாது, இல்லை இங்கிலீஷில் பேசினாலே புரியாது. இவ இங்கிலீஷே வழக்கமாக வச்சு பேசுவாடா, எனக்கு ஒன்றுமே புரியாதுடா நீ வேற அப்படின்னு சொல்ல. அப்போது சரிடா போகலாம் இவ கிளாஸ் முடியட்டும், ரோஸ் முடிச்சுட்டு போத்தோம். இவ எடுக்கிறன்ற பேரில் கழுத்தையே சேர்த்தே அறுகிறாளே அப்படின்னு சொல்ல. அப்போ அங்கே ரோஸ் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க லிட்ரலி ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அச்சோ பூச்சோன்றாங்க. இவனால் ஒன்றுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்போது கிங்கு சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, இங்கிலீஷ் தொட்டதடா, புத்தி கெட்டதடான்ட்டு இருக்கான். அப்போது பாஸு என்னடா பாடுற டே, என்னடா லைன் இதெல்லாம், ஏன் சோக கதையை கேளு தாய்க்குள்ளமே. அப்போது பின்னாடிலேருந்து பேலன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட தாய்க்குள்ளமே அப்படின்ட்டு கோரஸாக பாடிட்டு இருக்கானுங்க. அப்போது ரோஸ் இடியட்ஸ், ஸோ நான் இங்கே வந்து உயிரை கொடுத்து கத்திகிட்ருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லிட்ரலி உங்களுக்குலாம் வந்து மூளையே இல்லை. வாட் கேன் ஐ டூ? ச்சே, இப்படி ஒரு காலேஜில் இரிட்டேட்டிங் பெஃபெல்லோஸ் எழுந்து வெளியே போங்கடா, கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்ட்டு சொல்ல. லைக் கிங்கு மேம் நான் போகலாமா மேம்? பிகாஸ் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இங்கிலீஷ், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ், ஸோ எவ்ரி திங் சீரியஸ்லி ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேம் அப்படின்னு சொல்ல. அப்போ மேமு ஸோ லிசா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, உனக்கு புரியலன்னா தயவு செய்து புரிய வைக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் டேவே வந்து என்னை இரிட்டேட் பண்ணி வெளியே போயிடாத, உங்கள் ஹெச்ஓடிக்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல. மேம் யூ டெல் ஐ வில் கோ அப்படின்னு சொல்கிறான். என்னடா இங்கிலீஷ் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வேறு திரும்பி பார்க்குறான். டேய் யூ டெல் ஐ வில் கோவா, என்னடா சொல்கிற? அதான்டா நீங்கள் சொல்லுங்கோ, நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்ல. அப்போ ரோஸ் வேறு அப்படியா, ஷால் ஐ கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்ல. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ பாஸ் டே தனியாக விட்டு போகிறடா டே அப்படின்னு சொல்ல. அப்போது கிங்கு மேம் வாட் இடியட், மேம் துணைக்கு வேணாம் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகலாமா மேம்? டேய் போடா, போயிடுடா, வெளியே போயிடுறா. மேம் யூ லுக் ஸோ டேம் க்யூட் அண்ட் ப்ரிட்டி மேம், ப்ளீஸ் நான் கூட பாஸை மட்டும் கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு சொல்ல. அவங்க ஐ மீன் கிங் ஒரு நிமிஷம் க்யூட் அண்ட் ப்ரிட்டின்னு சொல்லவும். அப்போது ரோஸ் யா அஃப்கோர்ஸ் ஐ நோ வெரி வெல், ஐம் ஸோ க்யூட், ஐம் ஸோ ப்ரிட்டி, ஐ ஸோ டேம் ஹாட் அப்படின்ட்டு ஸோ ரோஸ் சொல்ல. ஐ நோ மேம், ஐ நோ யூ ஆர் ஸோ லுக்கிங் ஸோ ஹாட், ப்ளீஸ் நான் கூட பாஸை மட்டும் கூட்டிகிட்டு போடலாமா அப்படின்னு சொல்ல. யா ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு என்னது
பாஸை கூட்டிகிட்டு போகலாமா? டேய் போடா, படிக்கிறவனே கூட கூட்டிகிட்டு போகிறேன்ற, போடா போடா விளங்காதவன் வெளியே போடா அப்படின்னு சொல்ல, மேம் வெளியே போடா, சாரிடா மச்சான் அப்படின்ட்டு கிங் வெளியே போயிடுறான். அப்போ பாஸ், டேய் 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 பஞ்சத்தில் அடிப்பட்டவன் விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, ஷப்பா இப்போ இவ கிளாஸை நான் கவனிச்சு தான் ஆகணுமா, கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் டயாங் சைட் காமிச்சா, ஸோ டயாங் செம்மையாக வைப் பண்ணிவிட்டு, ஸோ பிரேக் அப்படியே 3 பீரியட் முடியுது. அந்த 3 பீரியடுமே லிஸா தான் இருக்காங்க. ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிவிட்டு, ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் லெசன் இன்ட்ரொடக்ஷன் என்னடா வாய் ரொம்ப குளருது. இன்ட்ரொடக்ஷன் வேறு போகுது. ஸோ அதை வேறு க்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்க. ஸோ ஜின்னும் ஆர்யாவும் டே கூட ரொம்ப ரொம்ப ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. நல்லாவே செட் ஆயிட்டாங்க 2 பேருமே. ஸோ டே பண்ணுறது ஒரு விஷயத்தையும் ஸோ அவங்க அட்மையர் பண்ணி, இது பண்ணாத, அதை பண்ணாத, அது இப்படி பண்ணால் தப்பு, இப்படி பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி, ஸோ புரிய வச்சு லைக் லிட்ரலி ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு அவன் டே பை டே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக போகுது. ஸோ பிரேக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கான். ஸோ பிரேக்குன்னு வெளியே வரவும் என்னென்னா கரெக்டாக பாஸ் அவன் கேங்கோட வெளியே வரான் பைக்கில். ஸோ அப்படியே டே ஹே உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன தெரியுமா, எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்ததுமே ஒரு ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. லிட்டரலி நான் அவரை க்ரஷ்ஷாகவே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. யாருடா? அவரா 3rd இயர் பிஏ இங்கிலீஷ், ஸோ பாஸ் அப்படின்னு சொல்ல. ஏய் இந்த அண்ணா பேர் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன். ஏய் இந்த அண்ணா ஸ்கூல் தானா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல. வாட்? ஆமாம் இந்த அண்ணா ஸ்கூல் தானா. ஹே லிட்ரலி வாவ் சூப்பர். நிஜமாவா, உண்மையாக சொல்கிறியா? ஏய் நிஜமா, நான் அவரோட ஜூனியர். அச்சோ செல்லோ செல்லோ. அவர் எப்படின்னு சொல்ல. அவர் எப்படின்னா ரொம்ப சைலண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கா ஆரியா. ஸோ டேவோ அதை அட்மையர் பண்ணி கேட்டுட்ருக்க. ஜின்னு காதில் ஏர்பாட் மாட்டிட்டு நம்ம வைப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாங்ஸ் கேட்டு வைப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கேன்டீன் வராங்க. ஸோ கேன்டீன் வந்து ஜூஸ், அப்புறம் பப்ஸு, அப்புறம் போண்டா, பஜ்ஜி சம்திங் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ லைக் செம்ம ஸ்பீடாக ஒரு பைக் என்ட்ரி ஆகுது. ஸோ ஸ்பெண்டர் பைக் செம்ம ஸ்பீடாக என்ட்ரி ஆகுது. அது வந்து என்ட்ரி ஆனதும் அங்கே அப்படியே ஒரே புழுதி காற்றா அடிக்குது. ஸோ ஃபுல்லாக மணல் வேறு, புழுதி காற்றா வேறு அடிக்குது. ஸோ இவங்க வச்சுருந்த அந்த பப்ஸு மேலெல்லாம், அப்புறம் சமோசா, பஜ்ஜி இது மேலெல்லாம் வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கும். ஆரியா டென்ஷன் ஆகிட்டு, ஹே கண் எங்கே வச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போது அந்த பர்சன் சாரி 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 ஜூனியர், சாரி தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல. அப்போது லைக் இந்த வாய்ஸ் கேட்டதும் சாப்பிட்டுட்டு இருந்த டே அப்படியே எழுந்து திரும்பி பார்க்குறான். பாஸ் அப்படின்னு சொல்ல. அப்போது பக்கத்தில் கிங் வந்துட்டு, டேய் காத்தால பார்த்த பையன்டா அப்படின்னு சொல்ல. அப்போது ஷுகாவும், ஏ மாமா காத்தால பார்த்த பையன்டா மாமா பாடுறா அப்படின்னு சொல்ல. அப்போது பாஸ், டேய் சும்மா இருங்கடா ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற சும்மா இருட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். அப்போது என்ன ஆகுது, ஷுகா வேற சும்மா இல்லாமல் பாஸ் கிட்ட, பாஸ் என்னடா உங்கள் ஆள் இதிலே வேற மண்ணை புழுதி ஆக்கிட்ட, பாரு ஃபுல்லாக மண்ணாயிடுச்சுடா, இப்போது எப்படிடா சாப்பிடுவான், நீ வேணால் வாங்கிக்கூட மச்சான். ஷோ டேய் ஷுகா, சீவக்கட்டெல்லாம் பறந்துடும் மாட்டுக்கு, ஓடி போயிரங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கே சாரி சொல்கிறான். அப்போது பாஸு அப்படி சொல்லவும், அப்போது ஜென்னு, என்ன சாரி, இப்போ சாரின்னு சொன்னால் நாங்கள் காசு போட்டு வாங்கினதெல்லாம் வந்து ரிட்டன் வந்துருமா, அறிவில்ல, பெரிய பசங்க தானே, பெரிய பசங்க எப்படியா இருப்பீங்க, உங்களை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கணும், இப்போ நீங்களே எப்படி இருந்தாக்கா அப்போது எங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு ஒரு மாதிரி கோவத்தில் காச்சு பூச்சுன்றான். அப்போது டே பேன்னு பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி. அவன் சீக்ஸ்லாம் ரெட்டிஷாக இருக்குது கிட்டக்க பார்க்கவும். அப்போது ஷுகா, டேய்
எல்லாம் கத்துறானுங்க. இவன் பங்குக்கு இவன் கொஞ்சம் கத்துனா தானடா, இவன் பேன்னு உன்னையே பார்த்துட்டு இருக்கானேடா அப்படின்னு சொல்ல, அப்போ பாஸ் டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சாரி 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 சாரின்னு சொல்ல, அப்போ ஜின்னு டேய் நீ தான் கேளு டே நீ ஏன்ட்ட இப்படி பேன்னு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ டே ஆ நானா நான் கேட்க என்ன கேட்குறது அறிவில்ல ஐய, அம், அம், அது வந்து ஐயோ என்ன கேட்குதுன்னு வேற தெரில கிட்டக்க பார்க்க ஹார்ட் பீட்டில் எகிறது வர அப்போ ஆரியா டேய் கேளுடா இங்கே பாரு ஃபுல்லாக மண்ணு இப்போ நான் எப்படி சாப்பிடுவேன் கேளு ஒன்று வாங்கி தர சொல்லு இல்லை அதுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுக்க சொல்லு எனக்கு தெரியாது எனக்கு பசிக்குதுட்டே கேளுட்டே அப்படின்னு சொல்ல நான் கேட்கணுமா நம்ம கேட்கணும் ஹலோ சீனியர் என்ன இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து எப்படி சாப்பிட்றது ஆ இப்படி வந்து நீங்கள் வண்டியை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து இப்போ இவ்வளோ வந்து ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த டஸ்ட்டை நாங்கள் சாப்பிட்ணுமா அப்புறம் எங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பீங்களா செலவு பண்ணுவீங்களா இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பதில் சொல்வீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அப்போது சுகா என்னடா வாயவே திறக்காம இருந்தவன் இப்போது எடுத்து போடுன்னு போடுறான் அப்போது பாஸு டேய் அப்போவே உன்னை மூடுன்னு அவனை சும்மா அவனை சொல்லியே வச்சில் பேச வச்சிட்டல்ல அப்படின்னு சொல்ல அப்போ கிங்கு அதில் விட்றா சாமி அப்படின்ட்டு பின்னாடி நின்றுக்கிட்டான். அப்போது லைக் சுகா கூட இருந்த இன்னொரு ஆரம் வந்து என்ன பண்ணுறான் அப்போ தான் வரான் என்ட்ரி கொடுக்குறான். மச்சான் என்ன மச்சான் ஆர்டர் பண்ணிட்டீங்களா சாரி மச்சான் பைக்கு பார்க் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல டேய் வாடா நல்லவனே உன்னால தாண்டா அப்படி ஓல் வாங்கி கட்டிக்கிட்டு நிற்கிறேனா அப்படின்னு சொல்ல என்னாச்சு என்ன என்ன எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்றா ஆச்சு அப்படின்றான் சுகா. டேய் என்னடா பறந்தல்ல மண்ணு தெரிச்சிருச்சான் கத்துறாங்கடா அப்பா முடியலடா டே ஒருத்தன் இவ்வளோ நேரம் பேன் இவனை பார்த்துட்டு இருந்தான் ஒரு செகண்டில் பாயும் புலி மாதிரியே பாயிறான்டா வந்து எனது பாயிறானா எங்கடா முடிஞ்சா அப்படின்னு சொல்ல இவன் ஒருத்தன் டேய் அப்படின்னு சொல்ல அப்போது சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஆரமும் வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போது லைக் டே காய்ச்சி பூச்சின்னு கத்துறான் அவன் வேறு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான் வேற. ஸோ பாஸால் ஒன்றுமே பண்ண முடியல அவன் லிட்ரலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் பாஸு இப்படி சொல்ல ஸோ டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகி சரி ஓகே இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ இதுக்கப்புறம் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணி கேட்குறான். அப்போது பாஸும் இட்ஸ் ஓகே நான் வேணால் இந்த இதுக்கான காசு தர நீங்கள் வேணால் ரிட்டர்ன் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்கிறான் ஆர்யா. அப்போது டே இல்லை வேணாம் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல இல்லை எங்கள் மேலே தானே தப்பு நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ஆர்யா சரி நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அப்போது ஆர்யா வேணாம் அப்படின்னு சொல்ல அப்போ ஜின்னு அவங்க தானே ஃபுல்லாக டஸ்ட் ஆக்குனாங்க இப்போ அவங்க தான் பே பண்ணணும் அவங்க தான் வாங்கி தரணும் ஸோ மூடிட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேவை பிடிச்சி இப்படியே அமுக்கி உட்கார வச்சிடுறாங்க. ஸோ இவங்க போயிட்டு வாங்கின்னு வந்து கொடுக்க அப்போது சுகா டேய் நான்லாம் 10 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன்டா என்ன போய் நான்லாம் ஒன்லி தம் அடிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் 10 ரூபா மித்தபடி வேறு எதுவும் இல்லை. என்ன போய் சமோசா வாங்கி தர சொல்லிட்டியேடா மனசு கஷ்டமாக இருக்குடா பாஸு அப்படின்னு சொல்ல டே மச்சான் நீ எவ்வளோதான் அழுதாலும் என்கிட்ட 10 ரூபா தான் மச்சான் இருக்குது அதுக்கு மேலே 1 ரூபா இல்லை நீ இப்படி ஓவர் அழுக போட்டாலும் பரவாயில்ல ஒபாமா ரேஞ்சுக்கு நீ அழுக போட்டாலும் பரவாயில்ல கையில் காசு இல்லை 10 ரூபா போடு வாங்கி தரல அதோ குட்டையாக ஒருத்தி இருக்கா பாரு அவளும் சரி நெட்டையாக ஒருத்தர் இருக்கான் பாரு அவனும் சரி ரெண்டுத்துக்கும் மீடியமாக இருக்கே அதுவும் சரி 3 நம்மளை போட்டு தாளித்து எடுத்துரும் மச்சான் அப்படின்னு சொல்ல அப்போது ஆரம்பம் அதுவும் கரெக்டு தான் சரின்னு சொல்லிட்டு 10 ரூபா எடுக்கிறான் சுகா எட்டு வர டே எங்கிட்ட காசு இல்லைடா வர மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்ல அது எப்படி வராமல் போவோம் நான் அடுகிறேன் வெளியேட்டு கிங்கு அவன் பேண்ட்டுக்குள்ளே விட்டு ஒரு ஆட்டி எடுத்துடுறான். டேய் எதோ ஆட்ட சொன்ன எதடா ஆட்டுற பிடிச்சி அப்படின்னு சொல்ல அப்போது கிங் சாரி மச்சான் அது ஒரு சைடாக இருந்துச்சா அதை ஒரு வேகத்தில் பிடிச்சி ஒரு
அப்படின்னு சொல்ல, அச்சோ! கருமோன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வேற தலையிலயே அடிச்சுக்கிட்டு, சொல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு, ஸோ பாஸ் என்ன பண்றான், அத அவனும் ஒரு ரூ. 10 போட்டு, ஸோ அந்த அந்த என்னென்ன வாங்குனாலும் பப்ஸு, பஜ்ஜி, போண்டா, அப்புறம் ஜூஸு, ஸோ அந்த மாரி ஐட்டம்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி ரிட்டர்ன் குடுத்துட்டு, ஸோ சாரி சொல்லிட்டு, அ அவன் பாட்டுக்கு போயிட்டு, அவனுங்க டீ வாங்கி குடிச்சுட்டு, ஸோ ஜூஸ் வாங்கி குடிச்சுட்டு, லைட்டா ஃபன் பண்ணிட்டு, அப்படியே கிளம்பிடுறானுங்க வண்டியில. ஸோ பாஸ் வாங்கி குடுக்கவும், டேக்கு சொல்லணுமா, அத 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 வந்து சாப்பிடலாமா வேணாமான்ட்டு 5, 6 பிக்கு அப்படி சுத்தி, 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 சுத்தி சொயட்டி, சொயட்டி எடுத்துக்கிறான். எடுத்துட்டு சாப்பிடணும். அச்சோ! தேன் மாரி இருக்கே, தேன் மாரி இருக்கே, அச்சோ! அமிர்தமே கையில கடிச்ச மாரி இருக்கே எனக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஜூஸ் எல்லாம் வேற ரொம்ப ரொம்ப மொத்த ஜூஸும் இவன் புடிங்கி வச்சுக்கிட்டான். நான்லாம் ஜூஸ் தரவே மாட்டேன். பிகாஸ் பாஸ் ஜூஸ் தான் வாங்கியிருப்பான். ஸோ ஜூஸ்லாம் நான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு, ஜூஸ் எல்லாம் புடுங்கி வச்சுக்கிறான் இவன். புடுங்கி வச்சுட்டு இவன் சாப்பிடுறான். சாப்பிட்டு அந்த ஜூஸ் மொத்தத்தையும் இவனே குடிச்சிடுறான். அப்போ "டேய் டேய் தண்ணி, டேய் ஜூஸ்டா." நான் வேணா உனக்கு புதுசா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, அந்த பேலன்ஸ் 2 பேருக்கும் ரூ. 10 ரூ. 10 ஜூஸ் வேற வாங்கி குடுத்துடுறான். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல. ஸோ 3மே ஒரே ஃப்ளேவரா வாங்கியிருப்பான் பாஸ். அந்த 3த்தையும் இவனே வந்து ரொம்ப ரசிச்சு, ரசிச்சு குடிச்சிடுறான் வேற. அச்சோ! எனக்கு தான் சொல்லி அந்த பாட்டில வேற லிட்டரலி பத்திரமா வேற வச்சுக்கிறேன் எடுத்து பேக்குள்ள. அப்போ ஜின்னு, "டேய் பேதலிச்சிருச்சாச்சு ச்சீ பேதலிச்சிருச்சாட்டுக்கு இவனுக்கு. சொல்ல ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவ பார்த்து சொல்ல, ஆர்யா, "அது சொல்ல வருதா பாரு கழுதை அப்படின்னு சொல்ல, "சரி விடு வாய் கொளாறுது." அப்படின்னு சொல்ல, "சரி, சரி. ஆமா அது நான் உண்மதான்." அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேச அப்பட்டே, "என்ன என்ன பேசுறீங்க என்னை விட்டுட்டு?" ஒண்ணும் இல்ல உனக்கு முத்திருச்சாட்டுக்கு." அப்படின்னு சொல்ல, "ஆமா." அச்சோ! எனக்காக ஜூஸ் வாங்கி குடுத்தான். "உனக்காக இல்லடா, பொதுவா வாங்கி குடுத்தான்." சரி, சரி என்னவோ." அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்க ஒரு மாரி பேசிக்கிட்டே ஓகேவா? பேசிக்கிட்டே வந்து லைக் அப்படியே கேன்டீன்லேருந்து வெளிய வந்து ஸோ நடந்து போயிட்டுருக்காங்க. இவனுங்க அப்படியே அங்கிட்டு, இங்கிட்டுன்னு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஸோ அதெல்லாம் வேற டே பார்த்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றான். அப்படி இப்படின்னு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஸோ வண்டிய ஸ்பீடா ஓட்டுறது, ஸ்லோவா ஓட்டுறது, ஸோ அந்த மாரிலாம் வேல காட்டிட்டு கடைசில அ பைக்க ஸ்டாப் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள போயிடுறானுங்க. ஸோ அவன் போற வரையும் டே நின்னு பார்த்துட்டு, அப்படியே இவனும் கிளாஸ்க்கு போயிடுறான். ஸோ அப்படியே வெளிய வராங்க. ஸோ அப்படி 2 பீரியட் போகுது. ஸோ பேலன்ஸ் 2 பீரியட் போகுது. ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஸோ எல்லாம் வெளிய வராங்க. ஸோ பஸ் ஸ்டாப்ல அ டேங் வந்து அப்படியே நின்னு, இவள் அவனை இல்ல, இல்ல. இவன் அவனை நோக்கினான். அவன் இவனை நோக்கினான்ற மாரி ஒரு டயலாக் அந்த டயலாக்க்கு ஏத்த மாரியே ஸோ டே அவன பாக்க, அவன் எதர்ச்சியா டேய பாக்கன்னு சொல்லிட்டு ஒரே வைபா போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்துல பாஸால அந்த ஐஸ பாக்க முடியலன்ட்டு பாஸ் என்ன பண்றான், "டேய் என்னால முல்லடா போலாமாடா?" அப்படின்னு சொல்ல, போலாம்டா மச்சான் கிளம்பலாம் மச்சான்னு" சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பைக் எடுத்து செம்ம ஸ்பீடா ஓட்டிட்டு போறாங்க. அப்போ டேய் "ஏய் ஆர்யா இவ்ளோ ஸ்பீடா போனா என்னத்துக்கு ஆகுறது?" ஆ "சீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா" அப்படின்னு சொல்ல, "ஏய் என்ன கோவிந்தா கோவிந்தான்ட்டு இருக்க? அவ்வளதான். அங்கேயே மேலே அண்ணாந்து பார்." பார்த்தா ஒண்ணும் தெரியாது. "ஏய் விளையாடாத." அ அங்க பார்த்தாலும் ஒண்ணும் தெரியாது, இங்க பார்த்தாலும் ஒண்ணும் தெரியாது. சொர்க்கத்துக்கு போயிருவாரு. கவலையே படாத சொல்லு. "செருப்பால அடிப்பேன் நாயே! வாய கழுவுடி" அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டென்ஷன் ஆயிடுறான் டே. "நீ இப்போ பேசாதன்னு" சொல்லிட்டு, என்ன ஜெனி இப்படிலாம் பேசுறா? பின்ன என்னடா லூஸ் மாரி பண்ணிட்டு இருக்க?" ஸோ பாய்ஸ்லாம் இப்படி தான் ஓட்டுவாங்க. நீயும் ஒரு பாய் தானே! அப்ப நீயும் இப்படி தானே ஓட்டுவ? அ ஏ ஓட்டுவேன் தான். பின்ன? சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு. சரி வா பஸ் வேற வந்துருச்சு நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு, ஸோ பஸ்ல ஓகேவா? ஸோ இவங்க 3 பேரும் பஸ்ல ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டே வந்துடுறானுங்க. அ அவங்க வந்து ஸோ அவங்க ஒருத்தரா அவங்க வீட்ல ட்ராப் பண்ணிட்டு, ஸோ கடைசியா பாஸும், கிங்கும் வந்து ஒண்ணா போறாங்க. ஸோ ஓகேடா. கிடைச்ச டைம்ல இவ்ளோ ரெக்கார்ட் பண்ணது நான் பெரிய விஷயம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அ நான் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் லென்த்தா, ரொம்ப ப்ரீஃபா இல்லனாலும் ரொம்ப ஷார்ட்டா, லென்த்தா போட ட்ரை பண்றேன். ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நெனைக்கிறேன்டா. பிகாஸ் அ இதுவே என்னால முடியல. சாரிடா. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லவ் யூ மூன்லைட்ஸ். பாய்.